வாழ்க்கையை வெறுத்த ஒரு மன்னன் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்துடன் இமயமலை நோக்கி தன் ரதத்தில் செல்கிறான். வழியில் ஒரு மரத்தடியில் அமைதியாக தியானம் செய்து கொண்டிருந்த ஒரு துறவியை காண்கிறான். அவர் முகத்திலிருந்த தேஜஸைக் கண்டு ரதத்தை நிறுத்தி அவரிடம் பேசத் தொடங்குகிறான். என்னிடம் அத்தனை செல்வம் இருந்தும் நிம்மதி இல்லை. சாகப் போகும் எனக்கு உங்களை பார்த்ததும் பேசத் தோன்றியது. அப்போது அந்த துறவி மன்னனின் கால்களையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். மன்னனுக்கு சிறுவயது முதல் கால்களை ஆட்டிக்கொண்டே இருக்கும் பழக்கம் இருந்தது. துறவி பார்ப்பதை உணர்ந்ததும் மன்னன் சட்டெனத் தன் கால்களை ஆட்டுவதை நிறுத்தினான். ஏன் நிறுத்திவிட்டாய்? நீங்கள் என் கால்களை உற்று பார்த்ததால் நிறுத்தினேன். துறவி சிரித்துக்கொண்டே சொன்னார். பார்த்தாயா, நான் கவனித்ததாலேயே உனது நீண்ட நாள் பழக்கத்தை நிறுத்திவிட்டாய். மற்றவர்கள் உன்னை கவனிக்க வேண்டும் என நீ நினைக்கிறாய். இனி உன்னை நீயே கவனிக்கத் தொடங்கு. எதையெல்லாம் விட வேண்டும் என்பது உனக்கே புரியும். அந்த துறவி வேறு யாருமல்ல, புத்தர். தன்னை தானே கவனிப்பதே வாழ்க்கை என்பதை உணர்ந்த மன்னன் தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு அரண்மனை திரும்பினான்.